ஆடிலடா நீ அடியில அவன் நல்லா சொல்லவே மாட்டேன் அந்த கௌதம் அண்ணா அவனியா நான் கௌதம் தானே சொல்லுவேன் அண்ணா கௌதம் அண்ணா கோதா கொடுவேன் கோதானா கொடுவேன் அப்படிலாம் இல்லை போடுவேன் வீட்டில் எல்லாமே வடை படம் தான் அது மாற்றுங்க தப்பு நல்லா சீக்கிரமாகவே திட்டுவேன் நாங்கள் 4 வருஷம் வந்து ஒன்றாவே இருந்தோமா தெரியாது இப்போ சடனாக இப்போ பார்க்கறதே வேறு சின்ன வயசுல வாழ்ந்ததே ஒன்றா வாழ்ந்தோமா அதில் பசங்க ஜிம்முக்கு போனால் ஆசைப்பட்டா மட்டும் போதுமா இந்த போல வெயிட்டு தூக்கணும் அதை போட்டியா இந்த இவன் கூட ஜிம்முக்கு போட்டு நான் மட்டும் போய் பாரு 3 கிளாஸ் போட சொன்னால் 2 கிளாஸோட போட்டு உட்காந்துதான் போதான்டா அவங்க தானே முழு பக்கம் ஏதோ சொல்லு புக்கு அச்சு எழுதுண்ணா காலையில் அப்படியே பெரிய குழந்தைங்களா ஆமாம் ஓ வெட்டாருண்ணா அவரு 10 நிமிஷத்தில் தலை இல்லாமல் தலை 5 நிமிஷம் தலை 5 நிமிஷம் இல்லை சீப்பாக வெட்டாரு தலை 5 நிமிஷம் கன்ஃபார்ம் வீடியோ கூட காமிக்கிறேன் தலை வெட்டுவா தலை எடுக்கல தலை 5 நிமிஷம் வரேன் டொமால் செதில் அடிக்காம இது டைம் 10 வந்து தலையை வெட்டாரு அப்போதான் தலையை பொழந்தாரு சாயந்தரம் 2 மணிக்கு 7 மணி 6 மணிக்கு மதியம் சாப்பிட கூட இல்லை வேலை அப்போதானே ஜனவரி ஹோட்டலில் மாட்டிக்கோம் ஹோட்டல் 12 மணிக்கு வாங்குறேன் என்ன சொல்கிறேன் கால் கேற முட்டை சின்னதுரா வர மாட்டேன்னா ஓ உன்னோட கேட்க சொன்ன நான் உங்கள்கிட்ட வேலை கேட்டேன் பொய்னா சொல்ல உண்மையாக சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு வேலையை பண்ணுறேன் அது பொண்ணு வீட்டில் கேட்குறேன் உங்களுக்கு சொன்னேன் அதுதான்
கொடுக்கூடாது. என்ன அடி பார்க்குற ஃப்ளைட் கலர் இப்பயே போட்டுருவியா? எல்லாம் கழிச்சு போடுறியா? கொஞ்சம் ரெஸ்ட் போயிடுறேன். என்ன கழிச்சு போடுறேன் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எப்போ சொல்றியா அப்போ போடும். சரி ஒரு ஆஃப் கழிச்சு போடு. முடியல சத்தியம் முடியல, முடிக்கலாம் முடிக்கலாம். ஏன் அவனை அனுப்பிச்சு விட்டியா? அவன் வேலைக்கு போயிடலாம்ல. நான் தீர்ப்பு கூட மாடா. நல்லா வேலை ஆகும். வேலைக்கிழமை ஒரு நாள் வீக்கா பார்க்கலாம். இப்படி அடுத்த வருஷம் அப்பா வரேன் உனக்கு உங்ககிட்டயா? ஏன் இங்கே வேலை செட் ஆகலையாமா? அதான் அவன் இங்கே போட்டு நான் வேறு வேலைக்கு போக பார்க்குறேன். இதான் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டை கேட்டுருக்கேன். கதையாக ஒரு வேலைக்கு போனா நல்லா பார்க்குறேன். பேங்க்ல வேலை வேணுமா? ஓ இது பாலிசி பண்ணுவாங்கள்ல அந்த வேலை. ஐசி ரவுண்ட்ஸ்லேயே. அது இல்லை, மற்றவங்கள பாலிசி எடுக்க சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த வேலை தான். நீ வேலைக்கு சேர்ந்து சும்மா கூட இருக்கலாம். சம்பளம் இல்லை, கமிஷன். கமிஷன் இத்தனை பேர் பிடிச்சி எவ்வளோ அமௌண்ட்? அவ்வளோதான். இல்லை இப்போ நீ 1 லட்ச ரூபாய்க்கு நீ பாலிசி எடுக்கிறியா, அதில் இப்போ 30,000 ரூபாய் உனக்கு வரும். அப்போவா பின்னாடி செதில் இங்கே இருக்கக்கூடாதுடா. இல்லை, நான் வெளியே கூட வேலை பார்த்தேன். அங்கே போய் கஷ்டப்பட பரவாயில்ல. இங்கேருந்து மொதல் போகணும் பேக்லாம் மாதிரி ஆஃபீஸ் போகணும். அங்கே போய் மஜாவாக தாய் மாட்டிக்கிட்டு அங்கே போய் நீ நான் சொல்கிறேன் ஐடியாபிள். நீ தான் திருவத்தூரில் ஒரு வீடு இல்லை, இங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து பக்காவாக கிளம்பி ட்ரெஸ்ஸிங் கிஸ்ஸிங்லாம் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக திருவத்தூருக்கு போயிட்டு வீட்டில் எல்லா ட்ரெஸ்ஸு கில்ட்டி போட்டு மறுபடியும் 6 மணிக்கு அதே ட்ரெஸ்ஸிங் போட்டு வெயிட்டிப்பா. நல்ல ஐடியா தானே கொடுக்குறேன். வீடியோ எடுத்து போடணும். சத்யராஜ் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு நாள் எவனாவது கண்டிப்பாக உன் ஃப்ரெண்டுங்க வேலை செய்வானுங்க. அங்கே போய்ட்டு ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு பிச்சைக்காரி கொண்டு போயிட்டு பேங்க்கில் ஆஃபீஸ் பேங்க் எல்லாம் பெஸ்ட்டு செட்டப் சொல்கிறேன். வீட்லேயே ஒரு சிஸ்டம் வாங்கிக்கோ. வாங்கிட்டா போட்டது பேக் கீபோர்ட்லேருந்து அப்படியே எடுத்து டுடே ஒர்க் அவுட் நான் போடுவேன். எக்ஸல் அந்த மாதிரிலாம் உனக்கு கஷ்டப்படுற மாரியா? கஷ்டப்படுற வேலை மாரி வேணும். அப்போதான் தேர்தல் பாரிஸில் மூட்டை தூக்க பேசாத போயிட்டு அந்த மாதிரி வேலை வேணும். அப்போதான் அதை கஷ்டப்பட தூக்கி போடணும். அதான் தெரியும். முதல்ல வரணும். கஷ்டப்படுறாங்க மாஸ்க் மாட்டின்னு கூட இங்கே இருக்கக்கூடாதுன்றானே அவன் தான். அதான் மாஸ்க் மாட்டி. அப்போ சித்தார்பேட்டை போயிட்டு என்ன வேலை செஞ்சு தான் வந்துடுறேன். சித்தார்பேட்டில் மீன் வரலாம். சமஸ்தாலில் சொல்லவா? அப்படியா? எங்கே போகிற? நீ இப்போ தான் சொல்லுவேன், அங்கே போனால் எவனை நெக்கலா பேச சண்டை போட்டு வந்துடுவேன்.